ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். சுந்தரி நல்லா செம்மையாக பல்ப் வாங்கிடுறாங்க. அபி நல்லா கொத்தா மாட்டி விட்றாங்களா. ராகவ் செம்மையாக கொடுத்து கட்டிடுறாரு. என்ன சித்தி நீங்கள் இப்படி பண்ணீங்க, நான் நினைக்கவே இல்லை சித்தி அப்படிங்கிறாங்க. ஓன்னு அழுதுட்டுருக்காங்க. அவங்க அப்பா அம்மாலாம் ஆச்சே, இனிமேல் என் பொண்ணு இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட வாழாது, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. முரளி உடனே கூட்டிகிட்டு போ, அதுக்காகத்தானே இவ்வளோ பிளான் போட்டது, நீனே கூட்டிகிட்டு போகிறேங்கிறப்போ பல நிலவி பால் விழுகுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. சுந்தரி என்ன பண்ணுவானோ. ராகவ் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம மேலே மதிப்பு மரியாதை வச்சுருந்தானே, இப்போ நம்ம பேர் புறம் கெடுத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க, மயங்குறாங்க. என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு. சித்தி என் மூஞ்சியில் முழிக்காதீங்க சித்தி, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலை தட்டி விட்டு போகிறாங்க. காலில் விழுந்து கெஞ்சி அழுகுறாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு. இப்படி பார்க்குறாங்க மாமியார். சுந்தரி, ஏன் சுந்தரி இப்படி, உனக்கு என்ன அப்படியா, அந்த பிள்ளை என்ன பண்ணா, எவ்வளோ பைத்தியக்கார பட்டம் பட்டு கட்ட பார்த்துருக்குற, ஒவ்வொரு நிமிஷமும் அவள் பண்ணதை புறம் பண்ணாத புறம் பண்ணுனா அப்படின்னு சொல்லி மாற்றி பண்ணியிருக்கிறியே, அதை விட எல்லாம் நீ பண்ணுன ஓகே, சரி ஏதோ கோவத்தில் பண்ணேன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஆனால் நீ சிலிண்டரை கழட்டி விட்டு பண்ணியிருக்கியா, அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த வீடே வெடிச்சிருக்குமே, நம்ம உயிர் போயிருக்குமே, அதை நீ கொஞ்சம் கூட நினைக்கலையா. உனக்கு உன் உயிர், நம்ம எல்லாத்தோட உயிரை விட பணம் கௌரவம் தான் முக்கியமா. அவங்க தான் பணத்தையும் எழுதி வச்சுட்டானே என் பேரை, அதை விட உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க பாட்டி. ஐயோ அத்தை, நான் தெரியாமல் புத்தி கட்டு பண்ணிட்டேன் அத்தை, நான் இதெல்லாம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற நிலைமையில் இல்லை அத்தை, இருங்க உங்கள் எல்லாருக்கும் நான் அப்புறம் வச்சுக்கிறேன் ஆப்பு, இப்போ நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அழுது நடிக்கிறாங்க மனசுக்குள்ள. அப்படியே திட்டிக்கிட்டே பார்த்தா அப்படி அந்த ரோஹிணி நினைக்கிது பார்த்தீங்களா, மாமியாக்காரிக்கு விஜயாவுக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு வச்சுக்கிறேன்டி அப்படி கச்சேரி நினைக்கிறாங்க. அப்படி இருந்துட்டு, அபி என்னை மன்னிச்சிருமா, என்னமோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அத்தை, இப்போ கூட நீங்கள் மனசார மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியலையே அத்தை, அபி அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடு, நான் ஒன்றுமே இனிமேல் பண்ண மாட்டேன், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, நீலாம் வீட்டுக்கு போவேணாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் இந்த வீட்டில் என் பிள்ளைங்க இருக்க வேணாம், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆகாஷ் வந்துட்டு, அத்தை மாமா அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இருக்கல தானே இப்படி உங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க, நாளைக்கு ஏதாவது பண்ணிவிட்டு ஒன்றுமே எனக்கு தெரியாது அவளாக பண்ணிக்கிட்டான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, வேணாம் நான் என் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. ராக வந்து அத்தை ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கெஞ்சுறாங்க. இல்லை இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், எப்போ மனசு மாறுதோ அப்போ வந்து என் பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமா அபி ஓடி வராங்க. அம்மா அக்கா இங்கே இருக்கட்டுமா, நான் பார்த்துக்கிறேன், இப்போ நான் காப்பாற்றலையா அப்படிங்கிறாங்க. எனக்காக ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ அக்கா வந்தால் நானும் வந்துடுவேன் போதுமா அப்படின்னு சொன்ன கையோட, என்னம்மா சொல்கிறேன், நீனும் வந்துட்டு உன் புருஷனை நல்லா வச்சுக்கிறாரே அப்படிங்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்னம்மா இருக்குது, என் புருஷன் நல்லா தான் வச்சுக்கிறாரு, நான் அதை சொல்லவே இல்லை, என் அக்கா இந்த வீட்டுக்கு வந்தவ, அவளுக்கே இந்த வீட்டில் இடம் இல்லைன்னா நான் எதுக்கு இருக்கணும், நானும் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ யாரும் போவேண்ணா இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கத்துறாங்க. அஞ்சலி வந்துட்டு, அபி என்ன அபி இப்பெல்லாம் பேசுகிறீங்க, அப்போ அக்காவை இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீ இருமா அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது அக்காஸ், நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள், தயவு செஞ்சு அத்தை மாமா நான் பார்த்துக்கிறேன், அம்மா இங்கே வாங்க அப்படிங்கல. சுந்தரி என்னப்பா அப்படின்னு வருதா, இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா, பண்ண மாட்டேன், நான் எந்த தப்பு இனிமேல் பண்ண மாட்டேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கோங்க, எனக்கு போதும், நான் எங்கேயோ காசியோ ராமேஸ்வரமாக போய்க்கிறேன், எங்கிட்ட போயிட்டு கடைசி காலத்தில் சங்கரான்னு போயிட்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அடக்க உடக்கமாக நல்லா ஆதரிச்சுக்கிட்டு அன்பாக இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, நீங்கள் சந்தோஷமாக போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனு பார்க்குறாங்க. அப்படி வந்து கேட்குறாங்க, ஏக்கா எதுவும் ஒரு மாதிரியாக இருக்கியா, இப்போ இதுக்கு என்னக்கா முடிவு பண்ண போகிறேன். இல்லடி இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டி, இனிமேல் பயந்து இருந்தது போதண்டி, கோழையாக இருந்தது போதண்டி, இனிமேல் நான் பொங்கி எழ போகிறேன் அப்படிங்கிற. முரளி என்ன பொங்கி எழுறேன்னு வீரவசனம் பேசுகிறாளே, ஏதாவது புரட்சிகரமான முடிவு பண்ண போகிறாளா, என்ன வீட்டை விட்டு போகிறாளா, போ நீ போனால் தான் எனக்கு சந்தோஷம், ஏன் ஆளும் போயிடுவா அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கான். முரளி நீ நினைக்கிறது ஒரு நாள் நடக்காது, அடுத்தானும் சொல்ல போகிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா தெரியாமல் ஒன்று தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்கம்மா, ஏன்னா உன் காலில் விழுகவா அப்படின்னு மறுபடியும் காலில் விழுக. அத்தை காலிலாம் விழுக வேணாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முடிவு பண்ணி கேட்டுக்கோங்க. நாங்கள் இது நாள் வரைக்கும் பெரியவங்க சம்மதத்தோடு தான் நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் எப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்களோ, இனிமேல் நாங்கள் எங்களுக்கே மதிப்பு கொடுக்காத, எங்களோட அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்படி இருக்கல நாங்கள் ஏன் உங்களோட அன்பை எதிர்பார்த்துட்டு இருக்கணும், உங்கள் அன்பு தேவையே இல்லை அத்தை. சுந்தரி பார்க்குறா, ஐயோ என்ன இந்த அரைமெண்டல் ஏதோ முடிவு பண்ண போதே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு வெளியில் நடிக்கிறான் சுந்தரி. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்லவில்லை அத்தை, பாட்டியோட ஆசை, அக்காவோட ஆசை,
எல்லாரோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி நான் இன்றைக்கே நானும் என் புருஷனும் சேர்ந்து வாழ போகிறோம். என் ஆகாசை நான் எதுக்கு நான் அப்படி தவிக்க விடணும்? இன்றைக்கே நான் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கே முடிவு எடுத்துட்டேன். அவர் எப்போ மாலையை கழட்டி போட்டு வராரோ சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு நல்லபடியாக அன்றைக்கி தான் எங்களோட முதலிரவு. நாங்கள் இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம். எண்ணி 10 மாதத்தில் இந்த வீட்டுக்கு கொள்ளு பேரனை உங்களுக்கு பெற்று கொடுப்பேன் பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு மருமகனை பெற்று கொடுப்பேன், மருமகனோ மருமகளோ. அப்புறம் அத்தை உங்களுக்கு தான் பேரனோ பேத்தியோ பெற்று உங்கள் முகத்தில் ஒன்று கடிக்க வைக்கிறேன். அந்த தண்ணியை அந்த ஒன்றுக்கு தண்ணியை மூஞ்சியில் பட்டாவது நீங்கள் வந்து திருந்துறீங்களா, புத்தி மாறிடுறீங்களா, தெரியுறீங்களான்னு பார்ப்போம். சரிம்மா சரிம்மா நீ அதை செய்யுமா, நான் திருந்துட்டேங்கிறக்கு இது ஒன்றே போதும், நீ பெற்று கொடு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆகாசை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படி வர்றாங்க. போதுமா நீங்கள் பண்ணி வச்சது பயந்து பயந்து இருந்தவள பத்திரகாளி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வாங்க அப்படிங்கல. எங்கே கூப்பிட்ற? அக்கா சொல்லிட்டு போகிறாள்ல, அக்கா பெக்கும் போதே நம்மளும் அவனுக்கு ஒரு தங்கச்சியை பெற்று கொடுக்க வேணாமா, வாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வாஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி முரளியை செம்ம கண்டாராம். என்னது இவ பண்ணுறது எல்லாமே அதுகளுக்கு நல்லதாகவே முடியுது அப்படின்னு இங்கிட்டு தனியாக போயிடுறாங்க. மாமியாரும் மருமேனும் இனிமேல் ஒழுங்காக இருந்துக்க சுந்தரின்னு அவங்க மாமியார் திட்டிட்டு போயிடறாங்க, அஞ்சலியும் திட்டிட்டு போயிடறாங்க. தனியாக இவங்க 2 பேர் மட்டும் இருக்காங்க. லவ்வர் கூட இவ்வளோ தனியாக சந்தித்து பேச மாட்டாங்க. இவங்க 2 பேரும் அப்படி தாங்க பேசிக்கிறாங்க. செம்ம கூத்தாக இருக்குது. என்ன அத்தை பெருசாக மகாபாரத லெவலுக்கு பிளான் போட்டிங்க, இப்படி போயிடுச்சே அப்படிங்கல. என்ன முரளி அப்படியே நக்கலாக இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, புத்துக்குன்னு புஷ்வான மாதிரி புத்துக்கிட்டு போயிடுச்சே, ஊற்றிக்கிடுச்சே, அதைத்தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படி எனக்கு அப்படியே காண்டாக வருது, நீ பேசாமல் இரு முரளி அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அவங்க வாழ போகிறாங்களே, வாழை விட்டுருவேனா? அவன் மாலையை கழட்டிட்டு விட்டான் தானே, அதே எப்படி மலை ஏறும்போது போட்டு கழட்டி போட்டுட்டு தானே வருவான். இல்லை இன்னும் 42 நாளைக்கு நீங்கள் விரதம் இருக்கணும், மாலையை கட்டக்கூடாதுன்னு நம்ம அடுத்த பிளான் போடுவேன் அப்படிங்கிற. அத்தை என்ன சொல்கிறீங்க? நான் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற மாட்டேன். அப்போ எல்லாத்தையும் நடிச்சிங்க இல்லையா, எல்லாத்தையும் கெஞ்சினீங்களே, அதெல்லாம் நடிப்பா அப்படிங்கிறாங்க. பின்ன நானாவது மனசு மாறுறதாவது? ஐயோ அத்தை நான் கூட நினச்சிட்டேன் எங்கே மனசு மாதிரி திருந்திட்டீங்களோ, நான் மட்டும் தனியாக சுயேட்சையாக நிற்கணுமோன்னு நினச்சேன். பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஹலோ உன்னை இங்கே கொண்டாந்ததே எனக்கு சேர்க்கறதுக்கு தான், கூட்டு சேர்க்கறது தான். நான் உனக்கு கை மாறி போயிடுவேனா? எப்போவும் நான் நிற்பேன், எனக்கு நீ துணையாக நிற்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே அத்தை அப்படின்னு சொல்லி கை தட்டிக்கிறாங்க 2 பேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.